நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்க வரதுக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலையே. அக்கா பூஜை பண்றதுக்கு வேற உட்கார்ந்தாச்சு. நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? அவங்களும் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் வரலையா? அதோ வந்துட்டாங்களே. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க வணக்கம். சம்பந்தி. வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வணக்கம். வாங்க. நல்லா இருப்பா? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சம்மந்தி இந்தாங்க, இத வாங்கிக்கங்க. அட இது ரொம்ப நன்றி. மன்னிச்சிடுங்க சம்பந்தி, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். அதனால என்ன பரவாயில்ல சம்பந்தி, பரவாயில்ல. வாங்க உட்காருங்க. வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உங்க அக்காவை காணுமே. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இது அவங்களுக்கு பூஜை பண்ற நேரம். பூஜை முடிஞ்சதும் வந்துருவாங்க. வர இவ்ளோ லேட் ஆகும்னு நானே நினைக்கல. ஆமா, திடீர்னு ஏன் இன்னைக்கு இவ்ளோ டிராபிக்கா இருக்குன்னு தெரியல. எங்க நாத்தனார் இப்ப வந்துருவாங்க. இந்நேரம் பூஜையை கூட முடிச்சிருப்பாங்க. சரி. அம்மா எப்படி இருக்காங்க? ஆஹா, நல்லா இருக்காங்க. என்ன குளிர்காலத்துல அவங்களுக்கு முட்டி வலி வர ஆரம்பிச்சிடும். ஓ, அக்கா வந்ததுல இருந்து இந்த வீடே ரொம்ப கலையாயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கெல்லாம் அவங்கள பத்தி சொல்றத கேட்டிருக்கேன். அவங்கள சந்திக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆஹா, இதோ கூப்பிடுறோம். கார்த்திக், உங்க அத்தையோட பூஜை முடிஞ்சிச்சான்னு பார்த்துட்டு அவங்கள கூட்டிட்டு வா. இல்ல இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். அவங்க நிதானமா பூஜையை முடிச்சுட்டு வரட்டும். நாங்க இங்க தானே இருக்க ஆமா, போறோம். இங்கதான் இருப்போம். நான் இப்போ வந்துடுறேன். அத்தை பூஜை முடிச்சிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை, உங்க பூஜை முடிஞ்சிருச்சா? வாங்க, அர்ச்சனாவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கட்டுமே. ஒன்ன பெத்தவங்க தானே, அவங்க காத்துக்கிட்டு இருந்தா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டாங்க. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு இதெல்லாம் புரியாதுப்பா. இந்த உறவுகள்லாம் இந்த மாதிரி தான். அவங்கள இப்படிதான் ஆட்டி படைக்கணும். நாம பிள்ளைய பெத்தவங்க. இப்படி இருந்தாதான் அவங்க மதிப்பும் மரியாதையும் வைப்பாங்க. நாம இறங்கி போனா அவங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. எவ்வளவு நேரம் காக்க வச்சாங்க. அப்படிலாம் இல்ல அத்தை, அவங்க ஒன்றும் வேணும்னே லேட்டா வரல. வர வழியில டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. அதான் அவங்க நம்ம மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. நாமளும் அவங்க. எனக்கு எல்லாம் தெரியும். யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியும். நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. இந்த காலத்து பசங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வாங்கக்கா. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். சந்தோஷமா இரு. அக்கா, இவங்க தான் நம்மளோட சம்மந்தி. இவரோட பேர் விஸ்வநாதன். இன்னைக்கு உங்களை சந்திச்சதே எங்க அதிர்ஷ்டமா நினைக்கிறோம். ஆமாங்க. முதல்ல எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா. அக்கா, இவங்க நம்மளோட சம்மந்தி. பேரு ராதிகா. உட்காருங்க. சரிங்க. எங்க சார்பா
உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. நீங்க இதை ஏத்துக்கணும். இதுக்கெல்லாம் ஒண்ணு அவசியமே இல்ல. உறவுகள் நடத்தையில தான் இருக்கு. உட்காருங்க. சரி, உங்க குடும்பத்துல இன்னும் யார் யார் இருக்காங்க? அது எங்க அம்மா இருக்காங்க. அப்புறம் நானும் என் தம்பியும் ஒண்ணா ஒரே குடும்பமா இருக்கோம். நல்ல விஷயம்தான். இந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தாதான் நல்லபடியா இருக்க முடியும் இல்லையா? ஆஹா. இந்த காலத்து பசங்க இத புரிஞ்சுக்கணும். அப்பதான் குடும்பம் பரம்பரை எல்லாம் நல்லபடியா பேர் வாங்கும். அப்படி வாழலைன்னா நம்ம சந்ததிங்க இந்த கலாச்சாரத்தையே மறந்துடுவாங்க. நீங்க சொன்னது ரொம்ப சரிங்க. ஆமா, உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டியா? உன் மருமக நல்லபடியா இருக்காளா? ஆஹா, ஆமாங்க. எங்க மருமக ரொம்ப தங்கமான பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே அவளை எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்த பொண்ணு. அர்ச்சனாக்கு ரொம்ப நெருங்கின தோழி. அதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடியே மருமக வீட்டுக்கு வந்துட்டு போறவளா? இதுக்குதான் நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், பொண்ணை யார் வீட்டுக்கு அனுப்பாதீங்க, வீட்டுக்குள்ள யாரையும் விடாதீங்கன்னு. கல்யாணங்கிறது குலம் கோத்திரம் எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையா பண்ண வேண்டியது. குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பசங்க பார்த்து அவங்களுக்கா புடிச்சு போனா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்கு? சுட சுட டீ கொண்டு வந்திருக்கேன். வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. வேலையை பாருங்க. இந்தாங்கப்பா, உங்களுக்கு துளசி போட்ட டீ. ம். என்ன நடக்குதுங்க? எங்க கிராமத்துல பொண்ணோட புகுந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். காலம் மாறி போச்சு. அத்தை, காலம் மட்டும் மாறல, உறவுகள் இன்னும் பலப்பட்டிருக்கு. என் புகுந்த வீட்ல எங்க அப்பா அம்மாவை எப்பவும் சொந்த வீட்டுக்காரங்களா தான் நினைப்பாங்க. ஆமாக்கா, பழங்காலத்து சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நாம கடைபிடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப பொண்ணு 3வது மனுஷி ஆகிறது இல்ல, மருமகளையும் 3வது மனுஷியா நினைக்கிறது இல்ல. அக்கா, விஸ்வநாதனை இதுவரைக்கும் நாங்க யாருமே சம்மந்தியா பார்த்ததில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் நம்ம ராஜசேகர் மாதிரி தான். நம்ம கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலயுமே இவர் கூடவே இருந்திருக்காரு. அது நான் போய் எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கான ஏற்பாடுகளை பார்க்கறேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் எந்த ஏற்பாடும் பண்ணாதீங்க. நாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இல்ல சம்மந்திமா, உங்களை சாப்பிடாம எப்படி நாங்க அனுப்புறது? கொஞ்சம் இருங்க, 5 நிமிஷம் தான். இருங்க. நீங்க இது வந்துடுமா? நானும் கூட போறேன். அப்புறம் நந்தினி, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அது நல்லா இருக்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமந்தி அம்மா, ஒரு நிமிஷம். என்ன? இன்னைக்கு நாங்க உங்க நாத்தனாரை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம். சாப்பிடுறதெல்லாம் நாம இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். அப்படி இல்ல சம்மந்திமா, நீங்க கண்டிப்பா ஸ்வீட்டாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்க இங்க உட்கார்ந்துருங்க, நான் இதோ இப்ப வந்துடுறேன். நீங்க உட்காருங்க. இதோ இல்ல வரேன். சமந்தி அம்மா, அது
என் தம்பி உங்களை பத்தியெல்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்கான். அது அது அவரோட பெரிய மனசை காட்டுது. நல்லபடியா உறவுகள் சேர்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்க நந்தினி மாதிரி அவ ரொம்ப கொடுத்து வச்சவ. மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாதிரின்னு கேள்விப்பட்டேன். பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆமா, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர். எங்க மாப்பிள்ளையோட நெருங்கின நண்பர் தான். கார்த்திகோட நண்பனா? ஆமா. சம்மந்திமா, சொல்லுங்க. என்ன நீங்க இங்க நிக்கிறீங்க? அது இந்தாங்க. இது சம்பந்தியம்மா, இதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு? பெருசா ஒண்ணு இல்ல, வீட்ல செஞ்ச ஸ்வீட்டு தான். ஆமா. ரொம்ப நன்றி. அர்ச்சனா வந்துகிட்டே இருப்பா. நீங்க வாங்களே, அங்க உட்கார்ந்து பேசலாம். வாங்க. அம்மா, இது உங்களுக்கு. இது சம்பந்தியம்மா, எதுக்கு இதெல்லாம்? இல்ல, அதுல பெருசா ஒண்ணும் இல்ல, வாங்கிக்கோங்க. சரிங்க, நாங்க கிளம்புறோம். அப்புறம் வந்தனாவோட சீமந்தத்துக்கு சில வீடுகளுக்கு நான் பத்திரிகை கொடுக்கணும். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா. அக்கா, வந்தனாவோட சீமந்தத்துக்கு நீங்களும் நிச்சயமா வரணும். அப்படியா? உன் மருமகளுக்கு சீமந்தமா? ஆமா. அப்பா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா எனக்கு இல்லைங்க, நான் செய்றேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. சம்மதி, நாங்க புறப்படுறோம். போயிட்டு வாங்க. உடம்ப பாத்துக்கும். வரோங்க. வா. அர்ச்சனா, ஏமா, அத்தைக்கு மருதாணி பறிக்கணும். நீ பறிச்சுக்கிட்டு வா, நான் இதை பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. அர்ச்சனா நில்லு. என்னங்க அத்தை? உன் தோழிக்கு உன்னோட வயசு தானா? ஆமா, நாங்க ஒன்னா படிச்சவங்க. வீட்டுக்கு வந்து போற சாக்குல உங்க அண்ணனை வளைச்சு போட்டுட்டாளா? அது இல்ல இல்ல அத்தை, அப்படி இல்ல. அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். அக்கா, அக்கா, வந்தனா ரொம்ப தங்கமான பொண்ணுக்கா, நல்ல குடும்பத்து பொண்ணு. ராதிகா கூட தான் மருமகளை பாராட்டி தான் பேசினா. மருமகளை அவ எப்படி குறை சொல்லுவா? அவதான் பாட்டி ஆக்கிட்டாள. வீட்டுல சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டா. ஓ மருமக கிட்ட நீயும் அதைத்தானே எதிர்பார்க்கற? அத்தை, உங்க மணி பர்ஸ் கீழே விழுந்து கிடந்தது. கொடு. நான் இதை கொண்டு போய் வச்சுட்டு வரேன். நந்தினிய நீங்க கார்த்திகோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்களா? என்ன நடக்குது இந்த வீட்ல? மருமகளோட தோழி மருமகளோட அண்ணனை கல்யாணம் பண்றா. புள்ளையோட நண்பன் அவன் அக்காவை கல்யாணம் பண்றான். அவங்கெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கிறாங்களா? பெரியவங்களும் அதையெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. கார்த்திகோட ஃப்ரெண்டுன்னா கார்த்திக் வயசு தானே அவனுக்கு இருக்கும். ஆனா நந்தினி கார்த்திகை விட பெரியவளாச்சே. கார்த்திகோட ஃப்ரெண்டு அவளை விட பெரியவனா இருக்க முடியாது. அது வந்து அம்மா, நான் எப்படிமா இருக்கேன்? நீ எங்கடி போற? அது வந்து அத்தை, நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அத்தை.
அம்மா வாப்பா வாங்க உட்காருங்க. உட்காரு. என்ன இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? ஆமாம்மா, வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன். டீ குடிங்க. ஐயா யாரோ வந்திருக்காங்க, ஜெகதீஷ் சாரோட மனைவிங்கிறாங்க. அவங்க எப்படி? சரி, நீ போய் அவங்கள வர சொல்லு. சரி. ஆ, வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். 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 வணக்கங்க. உட்காருங்க. உட்காருமா. உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். மன்னிச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணாம நான் வந்துட்டேன். ஆனா என்னங்க நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது என் வீட்டுக்காரர் உங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துட்டு வர சொன்னாரு, அதான் வந்தேன். எங்க வீட்ல ஒரு பூஜை வச்சிருக்கோம். அப்படியா? அது ஒண்ணும் இல்ல, எங்க புள்ள ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான், அதுக்காகத்தான். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. உங்க பையன் ரொம்ப அடக்கமான பையங்க. அவன் நல்ல முன்னுக்கு வருவான் பாருங்க. ஆமா, உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதுங்க. எடுத்துக்கங்க. ஆ, ஆ, கௌரி, அது வந்து நாம இன்னைக்கு கோவில்ல சந்திச்சுக்கிட்டோம்ல, அப்ப கூட நீங்க ஏதோ உங்க பையனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமா, பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கணும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆ, அதுவும் உண்மைதான். வந்து ஒரு நல்ல குடும்பம் இருக்கு, எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா? அட, கரும்பு தின்ன கூலி வேணுமா என்ன? அப்ப நான் நிச்சயமா பேசிடுறேன். அப்ப எனக்கு உத்தரவு கொடுங்க, இன்னும் நிறைய பேரை அழைக்க வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இந்த நேரத்துல போறியா? பொழுது சாய போகுது, இருட்டினதுக்கு அப்புறம் எங்கேயும் போக கூடாது. அப்படி இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் திவ்யாவோட பர்த்டே இன்னைக்கு. அவ எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. எல்லாரும் வந்திருப்பாங்கம்மா. சின்ன குழந்தைங்க மாதிரி பிறந்த நாள் கொண்டாடுற வயசுல உங்களுக்கு இத பரமசாந்தி, உன் பொண்ணு வளர்ந்துட்டாங்கிற ஞாபகம் இல்லையா உனக்கு? ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் அவளை அனுப்ப கூடாது, அவ வயசு சரியில்லை. ஏன் இப்படி அவளை ஊர் சுத்த அனுப்பிட்டு இருக்க நீ? சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வை. இவளுக்கு ஏத்த வர்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வை. இல்ல, அதுக்குள்ள அதெல்லாம் வேண்டாம். இப்பதான் நான் என்ன சொன்ன? எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேற எப்ப பண்ணிக்க போற? இப்பவே உங்க அப்பா அம்மா ரொம்ப லேட் ஆக்கிட்டாங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே லக்ஷ்மி, மா ப்ளீஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி போயிட்டு வா. சீக்கிரமா வந்துரு. இருட்டுறதுக்குள்ள சீக்கிரம் வந்துடணும், சரியா?